தண்டர்போல்ட்ஸ் படத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ரைட்டிங்லாம். அண்ட் எமோஷனுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பர் அமேசிங்காக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வின்டர் சோல்ஜர் வைபை பிடிக்கிற அளவுக்கு அந்த படம் நினச்சிட்டு இல்லை. பட் அதோட ஒரு 50% இல்லை ஒரு 40% நான் டச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸ் அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகுது. நான் கனெக்ட் ஆன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலினா பெலனோவா, வின்டர் சோல்ஜர், ரெட் கார்டியன் இந்த 3 கேரக்டர்ஸ் மேலே தான் நான் வந்துட்டுனா அதிகமான ஃபோக்கஸ் போட்டு கரெக்டான மற்ற எந்த கேரக்டர்ஸ் மேலேயுமே அந்தளவுக்கு எனக்கு பெருசாக கனெக்ட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை பெருசாக கொடுக்கல. அது ஒரு இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். அண்ட் இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த படம் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஸோ நல்லாவே சூப்பராக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் காட்சிகள் எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆனதுக்கான காரணம் ரைட்டிங்னா. அதுலேயும் முக்கியமாக பிளாக் விடோவோ அந்த எலினா பெலனோவோ ஒரு சீக்வன்ஸ்லாம் பேசுவாங்க, அந்த சிஸ்டரை இழந்துட்டு அப்படின்னு சொல்லி. அதெல்லாமே அவங்களோட வழியை அதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. ரொம்பவே அமேசிங்காக எமோஷனை பர்ஃபெக்டாக கையாண்டுருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரியுமே ஓரளவுக்கு கன்வின்சிங்காக அமைச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரியில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு சென்ட்ரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் முக்கியமாக அடுத்து நான் வந்து இந்த படத்தில் பேச போகிற கேரக்டர் வேல். ஸோ வேல் கேரக்டரை சூப்பராக அமேசிங்காக எழுதியிருக்காங்க. அவங்க எந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான வில்லனுங்கிறது எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அரசியல் சூழ்ச்சி அப்படிங்கிறது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. பெருசாக அந்த பாலிட்டிக்ஸ் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டச் பண்ணாமல் அப்படியே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க. ஏன் புரியுது, பட் ஸ்டில் அந்த ஒரு பாட்டை மட்டும் லைட்டாக பண்ணியிருக்கலாம். இதெல்லாமே இந்த படத்தில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸு போஸ்ட் கிரெடிட் சீனை கண்டிப்பாக பேசி ஆகணும். போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிறதுலே ஒரு தரமான போஸ்ட் கிரெடிட் சீனு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் டூம்ஸ்டேவுக்கான ஒரு பெரிய லீடப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அமைஞ்சிருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போஸ்ட் கிரெடிட் சீனு. கண்டிப்பாக மிஸ் பண்ணி பார்த்துருங்க. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஆகுது அப்படி இல்லைனா மொக்க கமெண்ட்ரி போடுறேன், அந்த பிரேக் டவுனில் வச்சு பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிளாக் விடோ அந்த எலினா பெலனோ மாற அந்த சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜஸ்டிஃபைடான சீக்வன்ஸாகவே அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் கோஸ்ட் கேரக்டருமே அதை பற்றி இந்த படத்தில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுக்கப்பட்டது நல்லா இருந்துச்சு. இன்ஃபினிட்டி சாகா லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த படத்தில் ரைட்டிங்கோ அல்லது இந்த ரெஃபரன்ஸோ எதிர்பார்க்க முடியாது. பட் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அந்த படத்தோட அந்த சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத சின்ன ஒரு ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் அந்த நிறைய சின்ன சீக்வன்ஸ்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு ஒரு காலகட்டத்துக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸாக காலகட்டத்துக்கு அந்த பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கூட்டு போகுது. மிக முக்கியமாக வின்டர் சோல்ஜர் அண்ட் பிளாக் விடோட அந்த ரெஃபரன்ஸ் சீக்வன்ஸ்லாம் அப்படியே மைண்டில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சென்ட்ரியோட அவுட்ஃபிட் லுக்குமே காமிக் புக் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் காமிக் புக் அக்யூரேட். ஸோ இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு வில்லன்ஸை ஹீரோஸாக மாற்றது தான் ட்ரை பண்ணுச்சு. சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான் டெக்னிக்கலாக வந்து இந்த டீமுமே இருப்பாங்க. ஸோ அந்த சூசைட் ஸ்குவாட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் ஸ்குவாடோட ஒய்ஃப் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரைட்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா சூசைட் ஸ்குவாடுக்கும் இந்த டீமுக்கும் நீங்கள் நிறையவே வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே ஓவராலாகவே ஒரு நல்ல மாவல் படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. இவ்வளோ தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் கிட்டே போனோம்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மிக முக்கியமாக சென்ட்ரியாக பேசிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கல. அண்ட் சின்னதாக எனக்கு இல்லை ரொம்ப பெருசாக என்ன இந்த படத்துக்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் நியூ அவெஞ்சர்ஸ் தான் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அப்படின்னா தண்டர்போல்ட்ஸ்னு கண்டினியூ பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்கள நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த அவெஞ்சர்ஸ் டீமோட அந்த லெகசிங்கிறது பெருசு. அந்த அயன்மேன் லெவலுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டரோ இல்லை அப்படின்னா ஹல்க் லெவலுக்கு ஒரு பயங்கரமான கோவக்காரன கேரக்டரோ இல்லை அப்படின்னா தோர் லெவலுக்கு ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் அமைக்கப்படலை. ஸோ இதுதான் அந்த படத்தில் என்னோடய மைனஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்.
ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ரிவ்யூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10/8. நல்லா பாருங்கள், ஒரு நல்ல படம், நல்ல குட் ஃபிலிம். மார்வல் பேக் டு த ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. அடுத்து வரப்போகிற ஃபென்டாஸ்டிக் 4 படத்தையுமே நல்லா பண்ணியிருந்தேங்கடா டே. 10/8 குட் ஃபிலிம்.